அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தாமல் திமுக அரசு செயற்கையான குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுமணி, தமிழகத்தில் தற்பொழுது குடிநீர் பிரச்சினை தலை விரித்து ஆடுவதாகவும், கோவை மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் ஏற்கனவே மனு கொடுத்துள்ளதாகவும் கூறினார். அதிமுக தொடங்கிய பில்லூர் 3வது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தாமல் திமுக அரசு முடக்கி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதனால் கொங்கு பகுதியில் செயற்கையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்களுக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தி குடிநீர் விநியோகத்தை சீராக்க வேண்டும் என வலியுறுத்தினார். திமுக IT குழுவினர் தவறான செய்திகளை பரப்புவதாகவும், அதனை ஊடகங்களும் செய்திகளாக பதிவிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவில் உட்கட்சி பூசல்கள் இருப்பதாக பல ஊடகங்கள் கற்பனையாக செய்திகள் வெளியிடுவதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்கு முன்னால் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து, கோவை மாவட்டத்தில் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அந்த திட்டங்கள் தான் எந்த திட்டங்களுமே இதுவரை பயன்படுத்தவில்லை. குடிநீர் திட்டங்கள் கூட 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்தை அப்பொழுது நாம் கொண்டு வந்தோம். நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த எடப்பாடி அவர்கள் நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். அந்த திட்டங்களை கூட வேகமாக முடுக்கிவிட்டு விநியோகம், தண்ணீர் விநியோகம் சீரான முறையில் சீர்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். இதுவரையிலும் அதை செய்ய வேண்டும். பல ஊடகங்கள் ஒரு தவறான செய்திகளை இன்னும் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் நம்முடைய ITV சொல்றத நிறைய பரப்பிட்டே இருக்கிறீங்க.